ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரணா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11th பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 11வது லெசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். ஓகேவா? இது அதாவது என்னென்னா ஃபுல்லாக படிக்கின்ற அவசியம் இல்லை, ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கும் இருக்குது. எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டினும் இருக்குது, கேட்கலாம் அப்படின்ற எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் நிறையவே இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த லெசன் நம்ம ஃபுல்லாக படிக்கின்ற அவசியம் இல்லை, ஏன்னா நிறைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு சில டாப்பிக்லாம் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த ஒரே வீடியோவில் இந்த லெசனுக்குரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனால் போதும், மற்றபடி இந்த லெசனை ஒரு கிளான்ஸ் மட்டும் படிச்சிங்க. ஓகேவா? எல்லாமே இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து 10th புக்கில் வந்து நம்ம பாலிட்டி வந்து 3 லெசன் வந்து ஃபுல்லாகவே படிக்கணும், லைன் பைலாம் படிக்க நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? அதில் ஆனால் இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டா போதும், மற்றபடி ஒரு கிளான்ஸ் மட்டும் படிச்சிங்க. படித்தாலே ஈஸியாக புரிஞ்சிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதில் நம்ம வந்து மெயினாக படிக்க வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையம் பார்ப்போம், அப்புறம் தேர்தல் சீர்திருத்த குழுக்களை பற்றி பார்ப்போம், அப்புறம் இதுவரை நடைபெற்ற தேர்தல் சீர்திருத்தங்களை பற்றி பார்ப்போம், நோட்டாவை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இதில் முக்கியமான பாயிண்ட்டு. மீதி எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டா கூட போதும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது பொது தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான ஒரு உரிமையாகும். வாக்குரிமை, அதாவது வாக்குரிமைன்னு என்னென்னு கேட்குறாங்க. பொது தேர்தலில் வாக்களிப்பதற்கான ஒரு உரிமை தான் வந்து வாக்குரிமை. ஓகே, நம்ம வந்து நமக்கு பிடித்த ஒரு நபரை, நம்மை ஆள்வதற்குண்டான நபரை நாமளே வந்து வாக்கின் அடிப்படையில் தேர்வு செய்வது தான் இந்த வாக்குரிமை. இதுக்கு நமக்கு வந்து ஒரு வாக்கு வழங்குவாங்க. ஓகே, ஒருவரை மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். ஓகேவா? வாக்குரிமை என்னும் சொல் சுதந்திரம் என்று பொருள்படக்கூடிய பிராங்க் என்ற ஆங்கில பிரெஞ்சு கலவை சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். ஓகேவா? இந்த வாக்குரிமை அப்படின்ற ஒரு சொல் வந்து பார்த்தீங்கன்னா பிராங்க் அப்படின்ற ஆங்கில பிரெஞ்சு அந்த சொல்லிருந்து வந்த ஒரு அந்த கலவை சொல்லிருந்து உருவானதான் அது இந்த பிராங்க். இதனுடைய பொருள் தான் சுதந்திரம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாக்குரிமை அப்படின்னு சொல்லி நம்ம வழங்குகிறோம். ஓகேவா? அது ஒரு நபர் தனக்கு பிடித்த தன்னை யார் ஆள வேண்டும் என்பதை முழு சுதந்திரத்துடன் தேர்வு செய்வது, அதான் இது அர்த்தம். ஓகேவா? அரசியலமைப்பு பகுதி 15 உறுப்பு 324 முதல் 329 வரை உள்ளவை தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது. இதை ஆல்ரெடி நம்ம 9th புக்லேயே வந்து பார்த்துருந்தோம். அதுதான். ஓகேவா? மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 25 பகுதிகளில் 15வது பகுதி தேர்தலை பற்றி சொல்லக்கூடியது. அந்த பகுதியில் வந்து என்னென்ன விதிகள் இருக்குது அப்படின்னா விதி 324 முதல் 329 வரைக்கும் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம். அடுத்தது, மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என இந்திய அரசமைப்பின் உறுப்பு 326 விளக்குகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கூட இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. ஓகேவா? மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்படும். அதாவது 18 வயசு பூர்த்தி அடைந்தவங்க தான் இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற சொல்லக்கூடிய விதி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விதி 326 படி தான் நமக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஓட்டு ஐடி கொடுக்குறாங்க இந்த விதியின் படி. சரியா? அடுத்து பாருங்கள், உங்களது குரல் ஓங்கி ஒலிப்பதற்கு தேர்தலில் வாக்களிப்பதே சிறந்த வழியாகும். அதாவது நம்ம யார் அதாவது சொல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் கையில் அதிகாரம் கொடுப்பாங்க. அந்த அதிகாரத்தை நம்ம ஒழுங்காக பயன்படுத்தினா அடுத்த 5 ஆண்டுக்கு நாமளே இந்த நாட்டை ஆளலாம். ஆனால் அந்த ஒரு நாள் ஏமாந்துட்டா என்ன பண்ண முடியும், நம்ம இந்த உலகத்தை ஆள முடியாதுன்ற மாதிரி தான் வந்து சிம்பாலிக்காக வந்து நிறைய படத்தில் கூட சொல்லுவாங்க. ஓட்டு போட வேண்டிய நாள் மட்டும் ஏமாந்துறீங்க, அதுக்கப்புறம் 5 வருஷம் வந்து அந்த அரசியல்வாதிகிட்ட வந்து நீ ஏமாந்து போகிறீங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. பற்றிலாம் அதுதான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அது வேறு எதுவும் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுவுமே இல்லை. அது பார்த்திங்கன்னா இந்த தேர்தலை பற்றின விஷயங்கள், மக்களாட்சினா வாக்காளர் முறை எப்படி பண்ணுவாங்க, அதான் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி, அது எப்படி வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு முதற்கொண்டு கொடுத்துருப்பாங்க. தேர்தல் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை கற்றறியும் கல்வியே தேர்தலியல். தேர்தல் தேர்தல் பற்றின படிப்பு தான். ஓகேவா? அது பார்த்தா தேர்தலை பற்றின அந்த வகைகள் மொத்தம் வந்து ஒரு 5 வகையான தேர்தல் முறை. முதலில் நிலையை கடந்து செல்லுதல், தொகுதி வாக்கு, கட்சி தொகுதி வாக்கு, மாற்று வாக்கு, இரு சுற்று முறை வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 வகையாக இருக்குது. ஸோ இது ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க, ரொம்ப படிக்கின்ற அவசியம் இல்லை. ஓகேவா? ஓகே, அடுத்துங்க பாருங்கள். தேர்தலுக்கான தொகுதிகள் அப்படின்னும் போது தமிழக மக்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து மக்களவைக்கு அனுப்புகின்றனர். ஓகேவா? அது மொத்தம் பார்த்திங்கன்னா அப்படின்னா நாடாளுமன்ற மொத்த தொகுதிகள் அப்படிங்கும்போது 545. அந்த 545 2 நியமன உறுப்பினர்கள் போனால் மீதி 543 தொகுதியில் இருக்குது. இதில் நம்ம தமிழகத்தில் மட்டும் 39 தொகுதிகள் இருக்குது. அந்த 39 தொகுதியிலேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பாராளுமன்றத்துக்கு 39 பேரை நம்ம அனுப்புகிறோம். ஓகேவா? அடுத்தது, மக்களவை தேர்தலுக்காக நமது நாடு 543 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதி நாடாளுமன்ற உறுப்பினர் என அழைக்கப்படுகிறார். அதாவது எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா?
அடுத்தது வேறு எதுவுமே முக்கியமானது இந்த தனி தொகுதினா என்னது, அதாவது குறிப்பிட்ட வகுப்பினருக்கு வந்து வழங்கக்கூடியது தான். அதாவது இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குறது அந்த தனி தொகுதி. ஓகேவா? ஸோ அந்த தனி தொகுதியில் வந்து அந்த குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் நிற்கணும், அதாவது அந்த வகுப்பை சார்ந்தவங்க மட்டும் தான் நிற்கணும். இது என்ன அப்படின்னா அதிகாரம் பரவலாக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வரும். அதாவது அதிகாரம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தனி தொகுதி முறை இல்லை அப்படின்னா காலங்காலத்துக்கு வந்து உயர் சாதியினர் இந்த பரம்பரையாக இருக்கவங்க தான் வந்து தலைவராக வருவாங்க. மற்றபடி வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து தலைவராக வரமாட்டாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து தலைவராக வந்தால் தான் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நன்மையை செய்ய முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தனி தொகுதி ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஓகேவா? அப்புறம் வந்து தொகுதி வரையறை சட்டங்கள், இது வரைக்கும் கொண்டு வரப்பட்ட தொகுதி வரையறை சட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. பார்த்துங்க, முதல் வரையறை ஆணைய சட்டம் வந்து 1952 கொண்டு வந்தாங்க. இரண்டாவது வரையறை ஆணைய சட்டம் 1963 கொண்டு வந்தாங்க. மூன்றாவது வரையறை சட்டம் 1973 கொண்டு வந்தாங்க. நான்காவது வரையறை சட்டம் 2002, அதாவது நான்காவது தொகுதி வரையறை சட்டம். ஓகே, அந்த 4 வரையறை சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட ஆண்டுகள் வரிசைப்படுத்தி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, 1952, 63, 73, 2002, 2 நடுவில் வந்து 3. ஓகே, 63, 52, 63, 73, அப்புறம் 2002 ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது வாக்காளர் பட்டியல். ஸோ வாக்காளர் பட்டியலுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்குது அப்படின்னா அந்த நாடாளுமன்ற தொகுதி எல்லைக்குட்பட்ட மக்கள் 18 வயசு பூர்த்தி அடைந்து யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க, வாக்காளர் அடையாள அட்டை வழங்குவாங்க. அந்த வாக்காளர் அட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நபருக்கு வழங்கப்படுகிறது. சரியா? அந்த தொகுதியில் எவ்வளோ வாக்காளர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணால் அந்த வாக்காளர் பட்டியலை வந்து தயார் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாக்காளர் பட்டியலை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடியும் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட தேர்தல் ஆணையம், அதாவது மாநில தேர்தல் ஆணையமோ இல்லை மத்திய தேர்தல் ஆணையமோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழகத்துடைய வாக்காளர் பட்டியலை வந்து வெளியிட்டாங்க. அதில் வந்து அதிக வாக்காளர் கொண்ட தொகுதியாக வந்து சோழிங்கநல்லூரும் குறைந்த வாக்காளர் கொண்ட தொகுதியாக வந்து துறைமுகத்தையும் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரி தான். ஓகேவா? அந்த வாக்காளர் பட்டியலை வந்து பார்த்தா அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் தான் வெளியிடுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது இந்தியாவில் தேர்தல் நடைமுறை. ஸோ இந்தியாவில் வந்து தேர்தல் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். தொகுதிகளை மறுவரையறை செய்தல். இப்போ வந்து தொகுதியை மறுவரையறை செய்தல் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு தொகுதியில் வந்து எவ்வளோ வேட்பாளர் இருக்காங்க, இப்போ நம்ம பூத்துலாம் போயிட்டு ஓட்டு போடுவோம். சரிங்களா? அது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருந்தால் அப்படின்னா அந்த அந்த பூத்தை பிரித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது மக்கள் தொகை வந்து அதிகமாகுது. போன வாட்டி எலெக்ஷனில் ஓட்டு போடும்போது 800 பேர் இருந்தாங்க, இப்போ 1200 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த என்ன பண்ணணும், 1200 வந்து 2ஆக உடைச்சி 600 சொல்லிட்டு பிரித்து 2 பூத்து போடுவாங்க. அந்த மாதிரி தொகுதியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுவரையறை செய்து, அதாவது அந்த தொகுதியில் கூடிய அந்த வாக்காளர்கள் வந்து அந்த எண்ணிக்கை வந்து சரிபார்ப்பாங்க. தேர்தலை வந்து அறிவித்தல், தேர்தல் எண்ணிக்கைன்றது அந்த தேர்தல் அறிவிப்பாங்க. வேட்புமனுவினை தாக்கல் செய்தல் மற்றும் திரும்ப பெறுதலை பற்றி தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு. அதாவது வேட்புமனு வந்து யாரெல்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க, இதுக்குள்ளே வந்து வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ளே வாங்கிட்டாங்க அப்படின்னா யார் யார் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, அதில் யாரெல்லாம் வாபஸ் பண்ணாங்கன்றது அந்த அறிவிப்பை வந்து தேர்தல் ஆணையம் தான் வெளியிடும். அடுத்தது போட்டியிட விரும்பும் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்தல். இப்போ நம்ம போட்டியிடணும் அப்படின்னா யார் வேணாலும் போட்டியிடலாம். இந்திய குடிமகனாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டி இருக்கணும் தகுதி இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், வேட்புமனுக்களை சரிபார்த்து ஏற்றல் அல்லது நிராகரித்தல். இந்த வேட்புமனு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தேர்தல் ஆணையம் வந்து வெளியிடுவாங்க. அதாவது இவ்வளோ தான் சொத்து மதிப்பு இருக்கணும், இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குற்றப்பிணைலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற சரியான அந்த ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கணும், தேவையான விஷயத்தை கரெக்டாக கொடுத்துருக்கணும். என்ஓசி இருந்தால் அந்த என்ஓசி வாங்கி வைக்கிறதுல நிறைய விஷயம் இருக்குது. அந்த ஃபார்மேட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து மனு ஏற்றுப்பாங்க. ஒரு சிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரே வந்து 2-3 வாட்டி தாக்கல் பண்ணுவாங்க. அதாவது 2-3 வாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. சரியா? அதாவது ஒன்று ரிஜெக்ட் ஆனால் கூட இதை வச்சு பண்ணிக்கலான்றதுக்காக. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன்றே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு வாக்காளரே வந்து 2-3 வாட்டி கூட என்ன பண்ணலாம், 3 வாட்டி அதிகபட்சம் நினைக்கிறேன், 3 வாட்டி என்ன பண்ணலான்னா வேட்புமனு தாக்கல் பண்ணலாம். ஓகே, அப்படி பண்ணிட்ட பிறகு ஒன்று ஏற்றுனா அப்படின்னா மீதி 2 வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அடுத்தது தேர்தல் பரப்புரை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது எலெக்ஷனுக்கு ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடியே வந்து தேர்தல் வந்து எண்ணிக்கை வந்து தேர்தல் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை வந்து வெளியிடுவாங்க. ஓகே, அந்த எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணணும் அதை பற்றிலாம் சொல்லுவாங்க. அதான் தேர்தல் பரப்புரை. அது வாக்களித்தல் நடைமுறை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வாக்களை வந்து எப்படி வாக்களிக்கணும். ஓகே, அதுக்குள்ளான அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட அலுவலர்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து மக்களுக்கு வந்து ஆலோசனை வழங்கி அதை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. அடுத்து வாக்கு எண்ணிக்கைக்கு மற்றும் தேர்தல் முடிவுகளை அறிவித்தல். ஓகே, வாக்கு எண்ணிக்கை என்ன போகிறாங்க, அப்புறம் அந்த தேர்தலில் வந்து யார் ஜெயிச்சாங்கன்றத அறிவிப்பு செய்யறது எல்லாமே வந்து இந்த இந்திய தேர்தல் ஆணையத்துடைய பணிகள் தான். அதெல்லாம் வந்து இந்த நடைமுறைகள் வரக்கூடிய விஷயம் தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள்,
வேட்பாளர் நியமனம் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம மக்களாட்சி நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேட்பாளர் அப்படிங்கும்போது இந்திய குடிமகனுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அதிகாரம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி வந்து அவங்களுக்கும் குறைந்தபட்ச வயது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவராக வந்து நிற்கணும் அப்படின்னா 35 வயசு நிரம்பி இருக்கணும். இதே வந்து எம்பி எலெக்ஷன் இருக்குது அப்படின்னா 25 வயசு நிரம்பி இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியா. ஸோ அதுமாதிரி குறிப்பிட்ட வயதை கடந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம், தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளராக நிற்கணும் அதிகாரம் இருக்குது. ஓகே, அது ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுப்பாங்க. ஒரு சில வந்து கட்சி சார்பு இல்லாமல் சுயேட்சையாக நிற்க கூட ஜெயிப்பாங்க. சுயேட்சையாக நிற்கலாம், ஒரு கட்சி சார்ந்து நிற்கலாம். சரியா? தேர்தல் வாக்களிப்பதற்கான குறைந்தபட்ச வயது 18 எனில் வேட்பாளர் ஆவதற்குண்டான குறைந்தபட்ச வயது 25 என்பதே இதிலும் ஒரே வித்தியாசமாகும். சரியா? அதாவது வாக்காளருக்கும் வேட்பாளருக்குரிய ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாக்களிக்க 18 வயசு பூர்த்தி அடைந்தாலே போதும். ஆனால் அவங்க தேர்தலில் நிற்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 25 வயசை கடந்திருக்கணும். சரியா? இதுவே வந்து உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கும்போது 21 வயசு கடந்தாலே போதும். அது உள்ளாட்சி தேர்தலுக்கு மட்டும். ஓகே, மற்ற எல்லா தேர்தலுக்கும் 25 வயசு பூர்த்தி அடைந்திருக்கணும். ஓகேவா? அடுத்தது இப்போ வர ஒரு சில சட்டங்கள் பற்றி பார்க்கலாம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 மற்றும் 51 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 1966 திருத்தம் பண்ணாங்க. அப்புறம் வரையறை ஆணைய சட்டங்கள் 1962 மற்றும் 72. சரியா? இதை மட்டும் மனம் பண்ணிங்க. ஏன்னா சட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஒன்று பொறுத்துகளை கேட்பாங்க, இல்லை ஆட்மன் அவுட்டில் கேட்பாங்க. சரியா? மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப 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 முக்கியமானது. இதுதான் கேள்வியில் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் 1951-52 ஆண்டில் பொது தேர்தல்கள் நடைபெற்று முதலாவது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஓகே, 1950 என்ன பண்ணிப்பாங்கன்னா அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கும். நடைமுறைக்கு வந்ததும் என்ன பண்ணணும்னா எலெக்ஷன் அறிவிப்பாங்க. அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குரிமை வழங்கிட்டு முதலாவது மக்களவை தேர்தல் நடைபெற்றிருக்கும். ஓகே, அப்போ 1951, 1952 2 வருஷம் நடந்திருக்கும். மொத்தம் எத்தனை தொகுதி அப்படின்னா 481 தொகுதி, 89 தொகுதி. அந்த 489 தொகுதியில் 364 தொகுதியில் காங்கிரஸ் மட்டுமே ஜெயிச்சிருக்கும். ஓகே, அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 45%. இது மொத்த வாக்குப்பதிவில் 45% ஆகும். சரியா? மொத்தமாக ஓட்டு போட்டவங்க 45% வந்து யாருக்கு மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க, காங்கிரஸுக்கு மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களில் வெற்றி பெற்று 2ஆம் இடம் பெற்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு 364, ரெண்டாவது இடம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 16 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. சரியா? சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதவியேற்றார். இத்தேர்தலில் 67.6% வாக்குப்பதிவு நடைபெற்றது. சரியா? இந்த தேர்தலில் வந்து ஓட்டு போட்டவங்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 67.6% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 54 கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டன. மொத்தம் வந்து எத்தனை கட்சிகள் ஜெயிச்சு போட்டிட்டு இருக்காங்க? 54 கட்சிகள். ஓகே, நான் வச்சுங்க. ஏறத்தாழ 4 மாதங்கள் தேர்தல் நடைபெற்றது. எத்தனை வருஷம்? 4 மாதங்கள். அதான் வந்து 2 வருஷமாக சொல்கிறாங்க. சரியா? பாருங்கள், அக்டோபர் 25, 1951 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 21, 1952 வரைக்கும் இந்த தேர்தல் வந்து நடந்திருக்கும். அப்போ 51 to 52 சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஓகேவா? 26 இந்திய மாநிலங்கள் மற்றும் 401 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்று குறிப்பிடத்தக்கம். ஓகேவா? ஓகே, அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 54 கட்சிகள்ன்றத ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா முதல் பொது தேர்தலில் பதிவான வாக்குகள் சதவீதம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா முதல் தேர்தலில் வந்து நடைபெற்ற நாள் இந்த அக்டோபர், இதை வந்து கேட்டிருக்காங்க. இந்த 3 கொஸ்டினும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். இது மொத்தம் உள்ள தொகுதிகள் இது கேட்டாங்களா இல்லை காங்கிரஸ் பற்றி கேட்டாங்கன்னு தெரில. ஓகேவா? ஆனால் இந்த 67.6% கேட்டிருக்காங்க, 54 கட்சிகள் கேட்டிருக்காங்க, இந்த நாள் கேட்டிருக்காங்க. இது 3மே வந்து இந்த ஒரே இடத்துலேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசமைப்பின் உறுப்பு 324 ஒரு தேர்தல் ஆணையத்தின் அமைப்பதை பற்றி விளக்குகிறது. சரி, ஏன்னா விதி 324 329 வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுதா. அதில் முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை உருவாக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுது. அந்த தேர்தல் ஆணையத்தை சுதந்திரமாகவும் நடுநிலையாகவும் ஒழுங்கான முறையிலும் தேர்தல்கள் நடத்துகிறது. இவ்வாணையமானது நாடாளுமன்றம், சட்டமன்றம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்களை மேற்பார்வையிட்டு வழிகாட்டுவதுடன் தேர்தலையும் நடத்துகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரியா? அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் வந்து என்னென்ன தேர்தல் நடத்துது அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், குடியரசுத் தலைவர் தேர்தல், குடியரசு துணைத் தலைவர் தேர்தல், இது எல்லாத்தையுமே நடத்தக்கூடுவது, மேற்பார்வையிடுவது, வழிகாட்டு நடைமுறையிலிருந்து உருவாக்குவது எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையம் அமைப்பதன் நோக்கமே ஓர் நிரந்தரமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் அமைப்பு அவசியம் என்பதுடன் ஆட்சியாளர்கள் மற்றும் ஆளுங்கட்சியின் அரசியல் அழுத்தத்திலிருந்து
விடுபட்டு சுதந்திரமாக தேர்தலை நடத்துவதாகும். அத்துடன் நாடாளுமன்றம், சட்டமன்றம், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்களை நடத்தும் பொறுப்பும் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இதில் பாருங்கள், அமைப்பு அப்படின்னும் போது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் 2 தேர்தல் ஆணையர் இருப்பாங்க. இதை முன்கூட்டியே பார்த்துருந்தோம். ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. இவங்களை நியமனம் செய்து யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். இவங்களுடைய பதவி காலம் அப்படின்னும் போது 6 ஆண்டுகள் அல்லது 65 வயதுகள். ஓகேனா சார், 2 வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று 6 வருஷம் இருக்கலாம் அதிகபட்சம். ஓகே, இல்லைன்னா 65 வயசு. இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் 62 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் ஆறார் அப்படின்னா 62 வயசில் ஆறார் அப்படின்னா அவர் 6 ஆண்டுகள் இருக்க முடியாது, 3 ஆண்டு தான் இருக்க முடியும். ஏன்னா 3 ஆண்டுகளே 65 வயசு அவர் கம்ப்ளீட் ஆகிடும். சரியா? இதில் ரெண்டுத்தில் எது ஃபஸ்ட் வருதோ, சப்போஸ் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசுலேயே போகிறார் அப்படின்னா அவர் 65 வயசு வரைக்கும் இருக்க முடியாது. என்ன அர்த்தம்னா 50 வயசில் போகிறாரா, அவருக்கு வந்து இயர்ஸ் கன்வெர்ட் ஆகும். அதிகபட்சம் ஒருத்தர் 65 வயசு வரைக்கும் இருக்கலாம்பா. 65 வயசு ஆகலை அப்படின்னா 6 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். இதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? தலைமை தேர்தல் ஆணையர்கள் பதவி நீக்க நடைமுறை அப்படின்போது பார்த்தீங்கன்னா பிற தேர்தல் ஆணையர்கள் தலைமை தேர்தல் ஆணையரின் பரிந்துரைப்படி என்ன பண்ணுவாங்க, பதவி நீக்கம் செய்வாங்க. ஓகேவா? சரி, என்னன்னா அந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, பதவி நீக்கம் செய்வாங்க. ஓகேவா? சப்போஸ் பிற தேர்தல் ஆணையர் வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணோம், தலைமை தேர்தல் ஆணையிட்ட அவர் பரிந்துரையின் பேரில் தான் என்ன பண்ணுவாங்க, பதவி நீக்கம் செய்வாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் இப்போது நடந்து முடிந்த 2016 நடந்த தேர்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனாவது தேர்தல், அதாவது 15வது மக்களவை தேர்தல் 2016. சரியா? 2016 தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் இருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2021 இப்போ நடந்துச்சு. ஓகேவா? அப்போ 16வது மக்களவையில் சட்டசபை, தமிழக சட்டசபை தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா 2021 நடந்துச்சு. சரிங்களா? அப்போ தான் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றாங்க 2021. 2016 வந்து ஜெயலலிதா அம்மையார் தான் ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 2021 ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் தான். சரியா? இதில் நம்ம தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கடைசியாக நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தல் எத்தனையாவது சட்டசபை தேர்தல்னு கேட்பாங்க. எத்தனாவது? 16வது. அதே மாதிரி அதிக நாட்கள் நடைபெற்ற சட்டசபை தேர்தல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் 1952 நடந்த அந்த முதல் சட்டசபை தேர்தல் தான் அதிக நாட்கள், கிட்டத்தட்ட 9 நாட்கள் நடந்திருக்கு. சரியா? 1952 ஜனவரி மாதம், ஜனவரி 2, 5, 8, 9, 11, 20, 12, 16, 21, 25 கிட்டத்தட்ட 9 நாட்கள் 9 கட்டங்களாக தேர்தல் நடந்திருக்கு. அதான் அதிகபட்சம். குறைந்தபட்சம் இப்போ எல்லாமே ஒரே நாள் நடத்துகிறோம் நம்ம. ஓகேவா? அடுத்தது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. வாக்காளர் பட்டியல் தயாரித்தல். சரியா? ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு பூத்து நம்ம சொல்லும் பார்த்தீங்கன்னா, பூத்துனா வாக்குச்சாவடி. ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்காளர்களை வந்து நியமனம் செய்து அந்த வாக்காளர் பட்டியலை தயார் செய்து யார் அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான். அடுத்த வாக்காளர் பட்டியலை திருத்துதல். ஸோ தேர்வு செய்து மட்டும் இல்லாமல் என்ன பண்ணால் திருத்துற வேலையை யார் பார்ப்பாங்க, இவங்க தான் வந்து பார்ப்பாங்க. அதாவது இப்போ வந்து பேர் திருத்துறது, ஒரு சிலர் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது இப்போ பெண்கள்லாம் வந்து கல்யாணிட்டாங்க அப்படின்னா பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஓட்டு ஐடியா வந்து கண்டிப்பாக மாற்றணும். இந்த மாதிரி பெயர் திருத்தம் எதனா ஒரு சேஞ்சஸ் பண்ண அப்படின்னாலும் தேர்தல் ஆணையம் தான் பண்ணுவாங்க. தொகுதிக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்தல். ஓகேவா? எந்த தொகுதிக்குண்டான அந்த இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்தாதான். இப்போ இந்த தனி தொகுதிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒதுக்கீடு செய்யும் தேர்தல் ஆணையம் தான். அப்புறம் தேர்தல் நடத்துது அவங்க வேலை தான். ஏன்னா தேர்தல் ஆணையத்தோட வேலை தான் தேர்தல் நடத்துது. அடுத்தது தேர்தலை மேற்பார்வையிட்டு வழிகாட்டுவதுடன் அது தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் கட்டுப்படுத்துதல். அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளித்தல். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் அப்படின்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு சொல்லுவாங்க. ரெகனைஸ்டு பார்ட்டி, நான் ரெகனைஸ்டு, அன்ரெகனைஸ்டு பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெகனைஸ்டு பார்ட்டி தான், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு மட்டும்தான் கரெக்டான சின்னங்களை ஒதுக்குவாங்க. சரியா? இதுவே அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னங்களை வந்து சரியாக ஒதுக்க மாட்டாங்க. அதாவது என்னென்னா ஒவ்வொரு வாட்டி தான் ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட சின்னத்தை வந்து வேறு யாருக்கும் ஒதுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படலை அப்படின்னும்போது அந்த கட்சிக்கு ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு சின்னம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி எடுத்துன்னு வச்சுங்களேன். நாம் தமிழர் கட்சி வந்து ஃபஸ்ட்டு 2016 எலெக்ஷனில் வந்து என்னென்னாங்க அப்படின்னா மெழுகுவர்த்தி சின்னத்தை தான் நின்று ஜெயிச்சிருப்பாங்க. மெழுகுவர்த்தி சின்னத்தை நின்று இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து என்னது விவசாய சின்னம் நிற்க. ஸோ அப்போ ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு சின்னம், அதாவது இவங்க வந்து ஒரு சின்னத்தை கோருவாங்க, அந்த சின்னத்தை வேறு யாரும் கேட்கல அப்படின்னா என்ன பண்ணால் இவங்களுக்கு வேறு சின்னம் கொடுப்பாங்க. சப்போஸ் 2 பேரும் ஒரே சின்னம் கேட்கணும் அப்படின்னா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. நீங்கள் இந்த என்ன படம் பார்த்தீங்கன்னா கேடி பில்லா கிளேடுறாங்க படத்தில் பார்ப்பீங்க. ஓகே, பட்டமுருகன்
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 4-5 பட்டமுருகன் இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணால் குலுக்கல் முறையில் தான் எல்லாரும் சங்கு சின்னமே கேட்டிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணோன்னா எல்லாரும் குலுக்கி போட்டு ஒரு சீட்டு வரும், அதை எடுத்து பார்த்து யார் பேர் வருது அவங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்குவாங்க. இது குலுக்கல் முறை. அது வந்து 2 பேரும் ஒரே சின்னத்தை கேட்கும்போது தான், மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, எதனா வீம்பு பிடிச்சி வந்து கேட்பாங்க. அடுத்தது கட்சிக்கான சின்னங்களை ஒதுக்கீடு செய்தல். ஸோ அப்போ என்னதான் கேட்டாலும் அந்த சின்னத்தை வந்து ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் யாருக்குன்னா தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது. அடுத்தது சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தலை உறுதி செய்தல். தேர்தல் விவகாரங்கள் தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் குடியரசுத் தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரை வழங்குதல். குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் மாநில ஆளுநருக்கும் தேர்தல் ஆணையம் என்ன பண்ண அறிவுரை வழங்கும். அடுத்தது நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பினை முடிவு செய்தல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது. அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநரால் பரிசீலனைக்கு அனுப்பப்படும் மனுக்கள் மற்றும் பிரச்சனைகளை தீர்த்தல். அடுத்தது ஒரு அரசியல் கட்சியில் பிளவு ஏற்பட்டால் எழும் தேர்தல் சின்னம் தொடர்பான சச்சரவுகளை முடிவெடுத்தல். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரெட்டலை சின்னம் யாருக்கு, ஓபிஎஸ்கா இபிஎஸ்கான்னு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு கட்சி 2 பிளக்குது அப்படின்னும் போது அந்த கட்சியோட உண்மையான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்றத பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த சின்னத்தை ஒதுக்குவாங்க. 2மே சமபலமாக இருக்குது, யாருமே விட்டு கொடுக்கல அப்படின்னா 2த்துக்குமே அந்த சின்னத்தை கொடுக்காம அந்த சின்னத்தை முடக்கிட்டு 2 பேருக்கும் வேற சின்னத்தை கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். அடுத்தது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களின் உச்சவரம்பினை இறுதி செய்யும் அதிகாரம். இப்போ எலெக்ஷனுக்கு ஒரு அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் செலவு பண்ணணும், அதுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது. அப்படி செலவு பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தா தகுதி இழக்கம் செஞ்சிடலாங்க. ஸோ அதுக்கு ஒரு டீம் இருக்கும். ஓகேவா? அதுக்கு ஒரு மொபைல் டீம் போடுவாங்க. அவங்க வந்து என்னென்ன செலவு பண்ணுறான்றது அந்த கணக்கு வந்து அப்பப்போ காமிச்சே இருக்கணும். அதுக்கேற்ற அதுக்கு அக்கௌண்ட்ஸ் போட்டு கடைசியாக வந்து பைசல் பண்ணுவாங்க. ஓகேவா? தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்துக்கள் தொடர்பான ஆவண பத்திரங்கள் கேட்டு பெறும் பணி. ஓகேவா? இப்போ தேர்தலில் ஒருத்தர் போட்டிடுறார் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அசையும் சொத்து எவ்வளோ, அசையா சொத்து எவ்வளோ, அஃபிடேவிட்னு ஒன்று கேட்பாங்க. அதில் மொத்தத்தையும் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணி கொடுக்கணும். தேர்தல் செலவின கணக்கினை ஓர் வேட்பாளர் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கவில்லையில் அவரை தகுதி இழப்பு செய்யும் அதிகாரமும் கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. சரியா? அந்த தேர்தலில் வந்து பார்த்தா அந்த கணக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக சமர்ப்பிக்கல அப்படின்னா அவரை தகுதி இழப்பு செய்யும் அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. அடுத்த தேர்தல் முடிந்த பின்னர் முறைப்படி அவை அமைக்கப்பட்டதற்கான அறிவிப்பினை வெளியிடல். சரியா? தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எந்தெந்த தொகுதியில் யாரை ஜெயிச்சாங்க, இதாம்பா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி ஃபைனல் ரிப்போர்ட்டை கொடுக்கறது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை தான். அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை 11, 2013 உச்சநீதிமன்றம் வந்து ஒரு சிறப்பான வந்து ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா ஜெயிலுக்கு போயிட்டு ஒருத்தவங்க வந்து பார்த்தா ஒருத்தர் மீது வந்து எதனா ஒரு வழக்கு இருக்குது, ஓகே, ஏதாவது ஒரு தண்டனை பெற்ற நபர் இருக்காங்க அப்படின்னா கேஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை, அதில் தீர்ப்பு வழங்கி அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ண முடியாது, தேர்தலில் நிற்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் கூட பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து அந்த எலெக்ஷனில் நின்றுக்க மாட்டாங்க. சப்போஸ் அவங்க வந்து ஒரு பதவியில் இருக்காங்க, ஆனால் அவங்க மேலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அவங்க வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க ஜெயிலுக்கு போகும்போது அந்த பதவி என்னென்ன ஆட்டோமேட்டிக்காக காலி ஆகிடும். அதான் வந்து சொல்கிறாங்க, அந்த பதவியானது பறிக்கப்படும். ஓகே, இந்த தீர்ப்பை வந்து பார்த்தா ஜூலை 11, 2013 தான் வழங்கினாங்க உச்சநீதிமன்றம். அடுத்தது தேர்தலை நடத்துபவர்கள். ஸோ தேர்தலை நடத்துபவர்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பொறுத்து வேறுபடும். இப்போ சிஇஓ அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர், ஓகே, அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி. அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் அவங்களே வரமாட்டாங்க. ஸோ அவங்க சார்பாக வந்து அந்த ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி வந்து ஒவ்வொரு பிராந்தியத்திலோ இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து என்ன பண்ணனா நியமிப்பாங்க. ஸோ ஒரு மாநிலத்துக்கு ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பார். அவர் கண்டிப்பாக ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இவங்களை நியமனம் செய்து வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தான். ஓகே, அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் தொடர்பான விஷயத்தை வந்து யார் செய்வாங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி தான் வந்து அதாவது மேற்பார்வையிடுவாங்க. அடுத்தது மாவட்ட தேர்தல் அதிகாரி. மாவட்ட தேர்தல் அதிகாரி அப்படின்னும் போது பார்த்தோன்னா ஒவ்வொரு மாவட்ட அளவில், இப்போ மாநில அளவில் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி இருக்கார் அப்படின்னா மாவட்ட அளவில் வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் டிஇஓன்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் யார் இருப்பாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இருப்பாங்க. ஒவ்வொரு இதோடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அவருடைய மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருப்பார். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலை வந்து ஒழுங்காக நடத்தி அந்த வழிகாட்டு மேற்பார்வையிடுது எல்லாமே வந்து அவர் கண்ட்ரோலுக்கு தான், அவருக்கே இப்படி தான் அவருடைய சிக்னேச்சர் அவருடைய சைனிங் அத்தாரிட்டி படி தான் செயல்படும். தேர்தல் நடத்தும் அதிகாரி ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஆர்ஓனா தேர்தல் நடத்தும் அலுவலர், அதாவது ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க.
இது வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பாங்க. இப்போது ஈரோடு மேற்கு தொகுதி அதுக்கு ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர், ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பாங்க. இது மேக்ஸிமம் யார் இருப்பாங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போது ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா மேக்ஸிமம் தாசில்தாரே இருப்பார், வட்டாட்சியரே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருப்பாங்க. அப்படி இல்லை, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா ஆர்டிஓ அல்லது டிஆர்ஓ இவங்க 2 பேரில் யாரும் ஒருத்தர் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருப்பாங்க. சரியா, ஓகே, அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. வேறு எதுவும் மேலே வந்து முக்கியமானது இருக்கும் இல்லை. அதே மாதிரி வந்து ரிட்டர்ன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒர்க் அப்படின்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்ஓ அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஈக்குவலான போஸ்ட்டாக இருப்பாங்க, அதோட குறைவான போஸ்ட்டை வந்து யாரும் ஒருத்தர் அசிஸ்டண்ட்டாக கூட வச்சுருப்பாங்க. ஓகேவா. அடுத்த வாக்காளர் பதிவு அலுவலர் அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, அந்த வாக்காளர் பட்டியலை வந்து பதிவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணுறதே இவங்க தான். ஓகே, இவங்க மேற்பார்வையின் கீழே தான் ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு ஆளை போட்டு இஆர்ஓ அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இஆர்ஓ வந்து பார்த்தோன்னா ஃபைனல் அப்ரூவ் கொடுத்த பிறகு தான் ஒரு ஓட்டர் ஐடியா வந்து வரும். சரியா. அடுத்து வாக்குச்சாவடி தலைமையில்னா பிஓ வந்து பார்த்திங்கன்னா போலிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அது வாக்குச்சாவடி தலைமை அலுவலர். ஓகேவா. ஸோ இவங்க வேலை என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாக்குச்சாவடி, இப்போ நீங்கள் ஓட்டு போடுறீங்க பார்த்தீங்களா, ஓட்டு போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு போனீங்கன்னா ஒருத்தர் வந்து உங்கள் சீட்டு கேட்பாங்க, ஓட்டர் ஐடி கேட்பாங்க. கேட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேர் வந்து வாக்காளர் பட்டியல் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பண்ண டிக் பண்ணிப்பாங்க. டிக் பண்ணிட்ட உடனே அடுத்து இன்னொருத்தர்கிட்ட போய் பார்ப்பாங்க. போனோடனே அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தர் போனீங்க அப்படின்னா அவங்க மை வைப்பாங்க. இன்னொருத்தர் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி இந்த நம்பர் அழுத்துவான்னு சொல்லுவாங்க. சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா PO1 PO2 PO3ன்னு சொல்லிட்டு 4 பேர், போலிங் ஆஃபீஸர் 1 போலிங் ஆஃபீஸர் 2ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இதில் POன்றவர் தான் வந்து ஹெட்டாக இருப்பார். அவர் மேக்ஸிமம் யாராக இருப்பாங்க, ஹெட் மாஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஹெட் மாஸ்டர் தான் வந்து ஸ்கூலில் இருக்க ஹெட் மாஸ்டர் தான் இந்த POவாக போடுவாங்க மேக்ஸிமம். ஓகேவா. அடுத்தது வேறு எதுவும் இதில் முக்கியமானது இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் சீர்திருத்த குழுக்கள். தேர்தல் சீர்திருத்தத்துக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 குழுக்கள் கிட்ட போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது இதில் முக்கியமான குழுக்களை கொடுத்துலாம் பாருங்கள். தார்குந்த் குழு 1974 போட்ட குழு தான் பார்த்தீங்கன்னா தார்குந்த் குழு. சரியா. அடுத்தது தினேஷ் கோஸ்வாமி குழு. இது 1990 அமைக்கப்பட்ட குழு தான் வந்து தினேஷ் கோஸ்வாமி. ஃபஸ்ட்டு தார்குந்த் குழு, அப்புறம் தினேஷ் கோஸ்வாமி குழு, அடுத்தது வேரா குழு, வேரா குழு அப்படின்னு சொல்லுவாங்க. 1993 போட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட செல்லையா குழு. இது வந்து தேசிய ஆணையத்தில் உருவாக்கப்பட்டது 2002. வெங்கட செல்லையா தேசிய ஆணையம் 2002 தேர்தல் தொடர்பாக சீர்திருத்த தொடர்பாக அமைச்சாங்க. அடுத்தது இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை 1999. தேர்தலில் வந்து என்னென்ன சீர்திருத்தம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்திய சட்ட ஆணையம் என்ன பண்ணாங்கன்னா 1999 ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அதை பற்றி. அடுத்தது இந்திரஜித் குப்தா குழு. இது 1998 அறிக்கை வெளியிட்டாங்க. இது இந்திரஜித் குப்தாவுடன் 1998 அமைக்கப்பட்டது. அடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை 2004. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்கன்னா அது எலெக்ஷன் தொடர்பாக வந்து சீர்திருத்தங்களை வந்து வெளியிட்டாங்க. இது 2004 வெளியிட்டாங்க இந்த அறிக்கையை. ஓகே. அடுத்தது வீரப்ப மொய்லி ஆணையம் 2007. சரி, அதாவது 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் சொல்லக்கூடிய அந்த ஆணையம் வந்து 2007 தேர்தல் தொடர்பான ஒரு சில சீர்திருத்தங்களை வந்து பரிந்துரைத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டங்கா குழு 2010 போட்ட குழு டங்கா குழு. ஞாபகம் வச்சுங்க. இந்த குழுக்கெல்லாம் வந்து பொறுத்துக்களை கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கேட்குது, இதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இது வரைக்கும் தேர்தல் தொடர்பாக வந்து கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்கள் என்னென்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 61வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1988 மூலமாக வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அதாவது 1988 முன்னாடி வரைக்குமே வந்து 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தால் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். ஆனால் 1988 அப்புறம் என்ன பண்ணனா 61வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 21 வயசுலேருந்து 18 வயசுக்கு மேற்பட்டவங்களே 18 வயசு பூர்த்தி அடைந்தவங்களே என்ன பண்ணலாம், எலெக்ஷனில் ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு நிபந்தனையை வந்து கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாக்காளர் எண்ணிக்கையும் அதிகரிச்சது. ஓகேவா. அடுத்து 1989 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்படும் வகையில் அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அதாவது இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொல்லக்கூடிய அந்த இவிஎம் மிஷினை வந்து பயன்படுத்தக்கூடிய முகாந்திரத்தை வந்து 1989 என்ன பண்ணாங்க, செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அதே 1989 வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதனை தடுப்பதற்கு தேர்தலை ஒத்தி வைக்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. இப்போ யாருன்னா வந்து பார்த்தோன்னா அந்த பூத்தை வந்து கைப்பற்றுவாங்க, எலெக்ஷன் நடக்காமல் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எலெக்ஷனை வந்து தள்ளி வச்சு அங்கே மட்டும் வேறு இடத்துல எக்ஸ்ட்ரா அப்புறம் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேர்தல் நடத்துவாங்க. சரியா. அடுத்தது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை என வகைப்படுத்தி வேட்பாளர்களை பட்டியலிடுதல். ஸோ வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுயேட்சைகள்.
இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, வேறுபடுத்துவாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்படாத கட்சி, சுயேட்சை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வகைப்படுத்தி 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வரிசைப்படுத்துவாங்க. இதை வரிசைப்படுத்தும் போது ஆல்பபெட்டிக் ஆர்டரில் தான் வரும். ஓகே, அது ஆல்பபெட்டிக் ஆர்டர் அப்படி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேர்லாம் வந்து வைப்பாங்க. ஓகேவா, நான் வச்சுங்க. வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரம் முன்பிருந்து அப்பகுதியில் மதுபான விற்பனையை தடை செய்தல். சரியா, இப்போ வாக்குப்பதிவு நடைபெற போது ஒரு பகுதி அப்படின்னா அங்கே வந்து 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பகுதியில் வந்து அது டாஸ்மார்க் வந்து ஓப்பன் பண்ணி வைக்க மாட்டாங்க. அடுத்தது, தேர்தலில் போட்டியிடும் ஒரு வேட்பாளர் எதிர்பாராமல் மரணமடைந்தால் சம்பந்தப்பட்ட கட்சிக்கு மாற்று வேட்பாளரை பரிந்துரைப்பதற்கான வாய்ப்புடன் 7 நாட்கள் அவகாசம் வழங்கப்படுகிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேட்பாளர் நின்ட்டார், கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வாக்குப்பதிவு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார். ஓகேவா, ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு காரணம் அவர் இறந்துட்டார் அப்படின்னா அடுத்து அந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்குள்ள இன்னொரு வேட்பாளர் வந்து நிறுத்து வாய்ப்பும் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து 7 நாள் டைமும் கொடுக்குறாங்க. உடனேலாம் பண்ண முடியாது இல்லை. இப்போ டக்குனு நீ செத்துட்டார் அப்படின்னா நாளைக்கே வந்து இன்னொரு போட முடியாது. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் டைம் தராங்க. அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் தினத்தன்று பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுக்கு ஊதியத்துடனான விடுமுறை. சரியா, அந்த வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேக்கு வந்து ஒரு நாள் லீவ் தருவாங்க. நிறைய நீங்கள் நியூஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் லீவ் நாளாக கருதாதீங்க, அடுத்த 5 ஆண்டுக்கு உண்டான ஒரு முயற்சி நாளாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் விளம்பரம் கொடுப்பாங்க. அந்த லீவ் நாளில் வந்து எங்கன்னா வெளியே போகலான்றதை விட ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுறது உங்களுடைய கடமை, உங்களுடைய உரிமை மாதிரி நிறைய பேர் வந்து நடிகர்லாம் வந்து பேசுவாங்க. சரியா, அந்த ஓட்டு போட டே அன்றைக்கி எல்லா வாக்காளரும் போயிட்டு ஓட்டு போடணும், அந்த ஒரு கடமையை செய்கிறதுனால தான் அது கவர்மெண்ட்டோ தனியாரோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதுக்கு லீவ் போட்டு போயிடுவாங்க. லீவ் கொடுத்துடணும். ஓகேவா, அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1999 வாக்காளர்களின் ஓர் பிரிவினர் தபால் வாக்கினை பயன்படுத்தி வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்படுகிறது. போஸ்டல் பேலட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் ஒரு சில ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ எலெக்ஷனில் ஒரு சிலர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அப்போ அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? ஏன்னா அவங்க எலெக்ஷன் டே அப்போ எலெக்ஷனில் இருக்கணும், எலெக்ஷன் பூத்தில் இருக்கணும். ஒரு சில நைட்டு போயிட்டு அடுத்த நாள் தான் வர முடியும், அப்படிலாம் இருக்கும். ஓகேவா, அப்போ வந்து அவங்க எலெக்ஷன் டேல ஓட்டு போட முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா போஸ்டல் பேலட். இந்த மாதிரி வந்து எலெக்ஷன் டே அன்னைக்கு தன்னுடைய தொகுதியில் வந்து வாக்களிக்க முடியாத அரசு சார்ந்த ஊழியர்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த போஸ்டல் பேலட் மூலம் ஓட்டு போடுவாங்க. அது அந்த முறை 1999 வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அடுத்து பாருங்கள், 2003 இராணுவத்தில் பணிபுரியவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்கு ப்ராக்சி ஓட் அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டு இராணுவத்தில் சட்டத்துக்கு இசைவான வகையில் செயல்படுத்தப்பட்டது. சரி, அந்த ப்ராக்சி ஓட் அப்படின்றது இராணுவத்தில் பணியாற்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயோ இருப்பாங்க. சரி, அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓட்டு போட முடியும். அவங்களுக்கு பதிலாக ஓட்டு போடக்கூடிய முறையை வந்து 2003 கொண்டு வந்தாங்க. அடுத்து 2003 தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களின் முந்தைய குற்ற சம்பவங்களை மற்றும் சொத்துக்கள் பற்றிய விவரங்களை பிரகடனப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளது. ஸோ 2003 அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னா அவருடைய சொத்து மதிப்பு, அவர் மீது எதனா கேஸ் எதனா இருக்கா, அப்படி கேஸ் தான் அந்த கேஸோட நிலைமை என்ன, அது எல்லாத்தையுமே தாக்கல் பண்ணும். ஓகே, அதை பற்றி சொல்கிறாங்க. அது அந்த முறை வந்து 2003 தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அடுத்து முக்கியமான முறை 2003 வேட்பாளர் தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவுகளுக்கான விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த தேர்தல் செலவு சொல்லும் பற்றி அந்த தேர்தல் செலவில் வந்து பயண செலவு கணக்கு எடுக்க மாட்டாங்க, அதுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்து 2009 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. சரி, அதாவது 2009 அப்புறம்னா தேர்தலுக்கு பிந்தைய, இப்போ தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு ஒன்று இருக்கும், அதேமாதிரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு ஒன்று இருக்கும். சரியா, இது எல்லாமே காசு கொடுத்தா சொல்லிடுவாங்க. சரியா சார், அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு சில சேனலை வந்து கரெக்டாக போடுவாங்க, ஒரு சில சேனலை வந்து அந்த கரெக்டாக போட்ட சேனலை காப்பி அடித்து போடுவாங்க, ஒரு சில சேனலில் வந்து காசு வாங்கிட்டு போடுவாங்க. இந்த 3 கேட்டகரி தான், வேறு எந்த கேட்டகரியும் இல்லை. சரியா, ஸோ இந்த மாதிரி வந்து கருத்து கணிப்பு சொல்கிறதுக்கு உண்டான வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா 2009 வந்து உருவாக்குனாங்க. ஒரு சில நிபந்தனைகள், ஒரு சில வந்து கட்டுப்பாடுகளை வந்து விதித்தாங்க. ஓகேவா, அடுத்து 2010 வெளிநாடு வாழ் இந்தியர் குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. சர்க்கார் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பண்ணுவான், இந்தியன் தான், வெளிநாட்டில் வாழறான், என்ன பண்ணுவார் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓட்டு போட வர்றாரு, ஆனால் அவர் ஓட்டு வேற ஒருத்தர் போட்டு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா, அடுத்து 2011 தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டது. 2011 தேர்தல் செலவினங்களுக்கு, ஓகேவா, தேர்தலுக்கு எவ்வளோ செலவு பண்ணால் அந்த உச்ச வரம்பு என்ன பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேவா, அவ்வளோதான் 2011. ஓகேவா, அடுத்தது கட்சி தாவல் தடை சட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1085 மூலமாக ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினரை தகுதி எழுப்பு செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. அதாவது ஒருத்தன் ஒரு கட்சியிலேருந்து ஜெயிச்சுட்டு இருப்பான், அதுக்கப்புறம் இந்த கட்சியில் காசு அதிகமாக தரேன்னு சொல்லிட்டு அந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி தாவரம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அப்போது நேர்மையாக ஜெயிச்ச பலன் கிடைக்காம போயிடுது, உண்மையான கட்சிக்கு அந்த பலன் கிடைக்காம போயிடுதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா 1085 52வது சட்டத்தின்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா 10வது அட்டவணையை சேர்த்தாங்க. அந்த 10வது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லுது. ஓகேவா. 2003 மூலமாக ஒரு சீர்திருத்தம் செய்யப்பட்டது. எப்போ 1091 அரசியல் சட்டத்தின் மூலமாக 2003 வந்து என்ன பண்ணா ஒரு சீர்திருத்தம் பண்ணாங்க. என்ன சீர்திருத்தம் அப்படின்னா கட்சி பிளவுறும் சூழலில் கட்சி தாவலின் அடிப்படைகள் பொருந்தாது என்பதாகும். ஓகேவா. அதாவது இந்த கட்சித்தாள் தடை சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டாங்க. எப்போ 91வது சட்ட திருத்தமாக கொண்டு வந்தாங்க. எப்போனா 2003. அதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒரு கட்சி ரெண்டாக பிரியுது அப்படின்னும் போது ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிள் நம்ம ஏடிஎம்கே வச்சுக்கலாமே. ஏடிஎம்கே வந்து ரெண்டாக பிரியுது அப்படின்னும் போது ஓபிஎஸ் சைடும் இபிஎஸ் சைடும் போகலாம். ஸோ அப்படி போகும்போது அந்த ஒரு கட்சியே ரெண்டாக பிரிஞ்சாலும் அந்த 2 கட்சி பிரிஞ்சு போகும்போது 2 கட்சி எங்கே ஒன்றா போகலாம், அது கட்சி தாவலில் வராது. அதான் சொல்கிறாங்க. இந்த ஒரு முறையை வந்து 2003 கொண்டு வரப்பட்ட 91வது சட்டத்தின் மூலம் திருத்தப்பட்டது. சரியா. அல்லது வேறு எதுவும் இல்லை. அந்த தகுதி இழப்புகளை எப்படி பண்ணுவாங்க. ஓகே. ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் மற்றொரு அரசியல் கட்சியும் சேர்ந்தால் அவையிலிருந்து அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார். இப்போது ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து சுயேட்சை ஜெயிக்கிறார் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவர் அந்த சுயேட்சை வேட்பாளர் தான். அவர் சுயேட்சையை ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சி போயிட்டு என்ன பண்ண முடியாது, சேர்ந்துட முடியாது. இப்போ என்ன அந்த கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கலாம். சுயேட்சை ஒருத்தர் நின்று ஜெயிச்சிட்டாரு, அப்படி ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அவர் ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம், ஓட்டு போடலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானத்தை நிறைவேற்றில் வந்து பங்கு பெறலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அவர் அந்த கட்சியாக போயிட்டு சேர முடியாது. கடைசி வரையும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான். ஓகே. ஒரு நியமன உறுப்பினர் தான் பதவியேற்ற நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். ஓகே. ஒரு நியமன உறுப்பினர் ஒருத்தர் நியமிக்கிறாங்க அப்படின்னா நியமிச்ச 6 மாதத்துக்குள்ள பண்ணாது, எதனா ஒரு கட்சி போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா பண்ணுவாங்க, அவர் பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க. இதில் இந்த விதிவிலக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கட்சி மற்றொரு கட்சியுடன் இணைக்கப்படும் போது கட்சி தாவலின் அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுப்பதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. இப்போது 2 கட்சி இருக்குது. இப்போது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி தான் போகக்கூடாது. அந்த 2 கட்சியை ஒன்றா இணையுது அப்படின்னும் போது அப்போ கட்சி தாவல் இடம்பெறாதுங்க. சரியா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சபையை வழிநடத்தும் பொறுப்பிற்கு ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் தனது கட்சி உறுப்பினர் பொறுப்பிலிருந்து சுய விருப்பத்தின் அடிப்படையில் வெளியேறினாலும் அப்பதவியிலிருந்து விடுபட்ட நிலையில் மீண்டும் கட்சியில் சேரலாம் என்பது மற்றொரு விதிவிலக்காகும். சரியா. சபையிலேருந்து போயிட்டாலும் என்ன பண்ணலாம், இன்னொரு கட்சிக்கு போயிட்டு திரும்ப இந்த கட்சியை வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேவா. அதான். அடுத்து இந்த கட்சி தாவல் தீர்மானிக்கும் அதிகாரம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவையை நடத்தும் பொறுப்பில் உள்ளவரே கட்சி தாவல் தொடர்பான தகுதி இழப்பு பிரச்சனையை இறுதி செய்வார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நாடாளுமன்றத்தில் எதனா ஒரு கட்சி தாவல் நடக்குது அப்படின்னா அப்போ மக்களவை சபாநாயகர் தான் வருவார். ஏன்னா லோக்சபாவில் ஏன்னா ஒரு கட்சி தாவல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது மக்களவை சபா. ஏன்னா அந்த அவையின் தலைவர் யார் அப்படின்னா அந்த அவையை வழிநடத்தக்கூடியவர் வந்து சபாநாயகர் தான். அப்போ அவர் கண்ட்ரோலில் தான் வரும். சரியா. அடுத்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் 10வது அட்டவணையில் உள்ள அம்சங்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் விதிமுறைகளை உருவாக்கும் அதிகாரம் அவை நடத்துபவருக்கே உள்ளது. சரியா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 10வது அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அம்சங்களை எல்லாம் செயல்படுத்தணும். ஓகேவா. ஒரு அதிகாரத்தை வந்து உருவாக்கணும். சரியா. அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த அவையின் தலைவருக்கு, அந்த அவையை வழிநடத்தக்கூடிய நபருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஓகேவா. அது தொடர்பான ஒரு விஷயம் வந்து செயல்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த அவை நடப்பதற்கு 30 நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதை வந்து தாக்கல் செய்யணும். ஓகே. அடுத்தது மேலும் ஒரு உறுப்பினர் தனது விருப்பத்தின் அடிப்படையில் அவ்விதிகளை மீறுவது என்பதனை அவையின் மரபுகள் மீறிய செயலாக கருதி நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் அவையை நடத்துபவருக்கு உள்ளது. இப்போ விருப்பத்தின் பேரில் ஒருத்தர் போனாலுமே ஓகே அவர் மீது தகுதி இழப்பு நடவடிக்கை செய்யும் அதிகாரம் அந்த அவையை நடத்தக்கூடிய நபருக்கு தான் இருக்குன்றது சொல்கிறாங்க, அந்த அவை தலைவருக்கு. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் திறனாய்வு செய்தல் இதெல்லாம் அந்தளவுக்கு முக்கியமானது இல்லை. ஓகேவா. ஸோ இதை மட்டும் பார்த்துங்க போதும். சரியா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையான பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. இல்லை இது மட்டும் பார்த்துங்க. இந்த மாநிலங்களை உறுப்பினர் தேர்வு செய்யக்கூடிய நடைமுறை. ஓகேவா. இருங்க அதையும் நான் சொல்லிடுறேன். நமது மாநிலங்களவை தேர்தலில் மாற்றித்தரக்கூடிய வாக்குமுறையை பின்பற்றப்படுகிறது. சரியா. மாற்றித்தரக்கூடிய அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒற்றை மாற்று வாக்கு சொல்ல மாதிரி தான். மாநிலங்களவையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் குறிப்பிட்ட ஒதுக்கீடு உள்ளது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து காப்பாற்றுவதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
இந்த மாநிலங்களவை வந்து உருவாக்குறாங்க. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 18 சீட்டு வந்து மாநிலங்களுக்கு இருக்குது. சரியா? ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க, 6 பேர் புதுசாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 6 பேர் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஓகே அப்படின்றத எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். மாநிலங்களின் உறுப்பினர்கள் மாநில சட்டப்பேரவையின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சரியா? இது ஒவ்வொரு மாநிலங்களின் உறுப்பினர் வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை, அதாவது எம்எல்ஏக்கள். ஓகே, மாநிலங்களை உறுப்பினர் ராஜ்யசபா உறுப்பினர் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? மாநில எம்எல்ஏக்கள். சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர்களே வாக்காளர்கள் ஆவார். ஓகேவா? இந்த மாநிலங்களின் உறுப்பினர் வந்து பார்த்தா யார் வாக்காளராக இருப்பாங்க அப்படின்னா அந்த எம்எல்ஏக்கள் தான். ஒவ்வொரு வாக்காளரும் தங்களுக்கு விருப்பமான வேட்பாளரை வரிசைப்படுத்த வேண்டும். ஓகேவா? ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு யார், செகண்ட் யார், மூணாவது யார், நாலாவது யாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் ப்ரியாரிட்டி வரிசைப்படுத்துவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், குறிப்பிட்ட அளவிலான வாக்குகள் பெற வேண்டும். சரியா? ஒவ்வொரு வேட்பாளர் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட வாக்கு, அது எப்படி பாருங்கள், பதிவான மொத்த வாக்குகள். மொத்த வாக்கு அப்படின்னும் போது இப்போ எக்ஸாம்பிள் வந்து தமிழக சட்டப்பேரவையில் மொத்தம் 200 சீட்டு இருக்குது அப்படின்னா மொத்த வாக்கு 200 சீட்டு டிவைட் பை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய மொத்த வேட்பாளர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னா 4 பேர். ஓகே, இது 4 பேர் தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னா 4 + 1. ஓகேவா? அப்போ 200 டிவைடட் பை 4 + 1 ஈக்குவல் டு இன்ட்டு +1 இப்படி போடும்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அப்போ 200 டிவைட் பை 4 + 1 5. அப்போ 200/5 அடித்தோம் அப்படின்னா 200 5 போடும்போது 1 5 4 5 20 40. அப்போ 40 + 1 41. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 சீட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்து சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஒரு நபர் ஒரு மாநில உறுப்பினர் போனோம் அப்படின்னா 41 வாக்கு வாங்கினா மட்டும்தான் அவர் என்ன பண்ண முடியும், மாநில உறுப்பினராக போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு முறையில் முன்னுரை வாக்கு. சரியா? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு அதிகமாக தராங்க, செகண்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு தராங்க, மூணாவது ப்ரியாரிட்டி யாருக்கு தராங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரியாரிட்டி அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? இது ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இதில் முக்கியமான பாயிண்ட். அடுத்து வந்து வெளிப்படையான வாக்கு, ரகசிய வாக்கெடுப்பு. இது ஒன்றுமே இல்லை. வெளிப்படையாக வாக்களிக்கும் முறை என்பது கைகளை உயர்த்துவதன் மூலம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறையாகும். ஸோ கையை உயர்த்தினா பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்க, யாருக்கு ஓட்டு பண்ணது ஈஸியாக தெரிஞ்சிடும். இது ரகசிய வாக்கெடுப்பு முறை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு வாக்காளர் தனது வாக்கினை பிறர் அறியாதவாறு வாக்குப்பெட்டியில் அல்லது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் அளிப்பது. இப்போ நம்ம வந்து பார்த்தா ரகசிய வாக்கெடுப்பு தான். சரியா? நேரடியாக ரகசிய வாக்கெடுப்பு மூலமாக தான் என்ன பண்ணுறோம், நம்ம வாக்களிக்கிறோம். அடுத்து நோட்டா பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து 9th புக்லேயே வந்து பார்த்தாச்சு. ஸோ நம்ம இப்போ பார்க்கன்ற அவசியம் இல்லை. சரியா? இந்த அரசின் இதுவான தேர்தல் பற்றிய ஆராய்வதற்கான இந்திரஜித் குப்தா கொண்ட குழு நியமிக்கப்பட்டது. சரியா? அரசின் இது ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் ஒரு அடி படிச்சுங்க போதும். சரியா? அதாவது அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்கள் பற்றி ஆராய்வதற்காக இந்திரஜித் குப்தா தலைமையிலான குழு 1998 நியமிக்கப்பட்டது. அக்குழுவானது அரசியல் கட்சிகளுக்கு அரசின் நிதியுதவியுடனான தேர்தல்களை நடத்துவதற்கான அரசமைப்பு அம்சங்கள், சட்டக்கூறுகள், பொது விருப்பம் போன்றவற்றினை கொள்கை அடிப்படையில் ஆராயும் அதிகார வரம்பினை கொண்டிருந்தது. இதன் மூலம் குறைவான நிதி ஆதாரங்களை கொண்ட கட்சிகளும் மிகுதியான நிதி ஆதாரங்களை கொண்ட கட்சியுடன் தேர்தலில் போட்டியிடும் சூழலை நிறுவுவதாகும். சரி, இப்போ ஒரு சில கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் நிற்கிறதுக்கு அந்த எலெக்ஷன் நிதியை வந்து செலவு பண்ணுறதுக்குண்டான அதிகாரமே இருக்காது, அவ்வளோ அமௌண்ட் இருக்காது, அந்த நிதி ஆதாரம் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா அது பெரிய கட்சியோட சேர்ந்து கூட்டணி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எலெக்ஷன் ஜெயிப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த முறையை வந்து அதை பற்றி ஆராய்வதற்காக 1998 இந்திரஜித் குப்தா தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. சரி, அதை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதை தாண்டி இதில் எதுவும் முக்கியமான எதுவுமே இல்லை. இதை மட்டும் பார்த்துங்க. இது அதே நம்ம 9th புக்லேயே பார்த்தாச்சு, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். தேர்தல் நடத்தை விதிமுறை 1961 பிரிவு 49O அதாவது 49O கூறுவது என்னவெனில், ஒரு வாக்காளர் தனது வாக்காளர் வரிசை எண்ணை 17 படிவத்தின் பதிவு செய்த பின்னர் எதிர்மறை வாக்கினை செலுத்தலாம். அதாவது எனக்கு யார் மேலேயும் யாருக்கும் ஓட்டு போன இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, இந்த நோட்டான்ற ஒரு விஷயம் வரத்துமா என்னன்னா 17A 17A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு யாருக்கும் வந்து ஓட்டு போகிறது விருப்பம் இல்லை, இந்த மேற்கண்ட யாரையுமே எனக்கு பிடிக்கலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். நெகட்டிவ் எதிர்மறை வாக்கு, நான் ஓட்டே போட மாட்டேன், ஆனால் நான் எனக்கு உரிமை இருக்குது, அந்த உரிமை ஆனால் என்னன்னா எனக்கு யாரையும் பிடிக்கல, எனக்கு யாரையும் பிடிக்கல அப்படின்னு ஒரு ஓட்டு போட்டு போகலாம். ஓகே, அந்த ஒரு ஓட்டு போடக்கூடிய அதிகாரம் இருக்குது. இதுதான் 17A. இது வந்து வாக்குப்பதிவில் சேர்ந்துடும், ஆனால் எந்த ஒரு வாக்காளருக்கும் போய் அந்த வாக்கு சேராது. இதுக்கு தான் மாறான பண்ண, இதுக்கு தான் வந்து இப்போ வந்து நோட்டா அப்படின்னு ஒரு முறையை கொண்டு வந்து இவிஎம் மிஷின்லேயே கடைசி இடத்துல
சரியா. ஈவி மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த ஈவி மிஷினில் கடைசி ரோ எதுக்கு இருக்குன்னா நோட்டாவுக்கு இருக்கும். சரியா, ஓகே, ஞாபகம் வச்சுங்க. நோட்டானா நன் ஆஃப் தி அபவ், மேற்கண்ட யாருக்கும் நான் வாக்களிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது நோட்டாவை அனுமதிக்கும் நாடுகள் அப்படிங்கும்போது ஒரு சில நாடுகள் கொடுத்துருக்காங்க. கொலம்பியா, உக்ரைன், பிரேசில், வங்கதேசம், பின்லாந்து, ஸ்பெயின், ஸ்வீடன், சிலி, பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகள் நோட்டாவை பின்பற்றுகின்றன. சில சமயங்களில் அமெரிக்காவும் இதனை அனுமதித்தது. 1975ஆம் ஆண்டு முதல் டெக்சாஸ் மாகாணம் இந்த அம்சங்களை பின்பற்றி வருகிறது. இந்த நோட்டான்ற முறையை வந்து டெக்சாஸ் மாகாணம் பண்ணுறாங்க, 1975லேருந்து பின்பற்றி வராங்க. சரியா, நோட்டாவை அறிவு செய்த 14வது நாடு தான் நம்ம இந்தியா. ஓகேவா, இதில் நம்ம அண்டை நாடு அப்படின்னும் போது வங்காளதேசம் தான், ஞாபகம் வச்சுங்க. அந்த நோட்டாவை அனுமதித்துள்ள அண்டை நாடு, இந்தியாவின் அண்டை நாடு எதுன்னு கேட்பாங்க, வங்காளதேசம். ஏன்னா இது மட்டும் தான் வந்து நமக்கு பக்கத்திலே இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடமானது முடியுது. ஓகேவா, ஸோ இந்த பாடத்தில் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் படித்து போதும். ஏன்னா வந்து எல்லாமே படிக்கணுன்ற எண்ணம் இருக்கும், எல்லாமே படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். இதை விட்டால் வந்து அது எக்ஸாம் வந்துருமோன்ற பயமும் இருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி இவ்வளோதான், ஒரு லிமிட் தான். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் படித்தா தான் பாஸ் பண்ணலாம் கிடையாது. ஓகேவா, செலக்டடாக நம்ம கரெக்டாக படித்து அதை மட்டும் நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டு படித்தாலே போதும். இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் சொல்லியிருப்பேன். இதை அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு 2-3 வாட்டி படிச்சினாலே போதும். ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக படிச்சிருங்க. படித்து நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நோட்ஸ் எடுத்துங்க. இதை வந்து ஒரு 3 வாட்டி ரிப்பீட்டடாக படிங்க, அழகாக மனசில் பதிஞ்சிடும். சரியா, இதில் வந்து அந்த டேட்டாக்கள், அந்த விதிகள், அப்புறம் முக்கிய சட்டங்களை வந்து மட்டும் மனப்பாடம் பண்ணிங்க. ஓகேவா, சரி, ஓகே. இதை வந்து அப்படியே வீடியோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் எடுத்து படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, சரி, ஓகே. அடுத்த வீடியோ பதில் வேறு ஒரு முக்கிய தகவலோட முக்கிய லெசனை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.